வணக்க மக்களே, ஹரிஹரன் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறேன். ஸோ இப்போ டாக் ஆஃப் த டவுன், அதாவது நம்ம நாட்டில் அது கம்மியா பேசினாலும் வேர்ல்டு வைட்ல இது வந்து ரொம்ப ஒரு வைரலான டாபிக்கா இருக்கு. இந்த 3i அட்லஸ் இந்த காமெட்டை பத்தி தான் நம்ம பேச போறோம் இந்த வீடியோல. ஸோ இதை வந்து காமெட்னு சொல்லலாம், இன்டர்ஸ்டெல்லார் காமெட்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஸ்பேஸ் ஷிப்னு நிறைய இடத்துல வந்து நிறைய ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து சில டிபேட்ஸ் இல்ல சில இதெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ அது எதனால அதை நம்ம ஸ்பேஸ் ஷிப்னு சொல்றாங்க? இதை ஒரு ஒரு மேபி இது வந்து ஒரு ஃபியூச்சர் சிவிலைசேஷனா, இல்லைன்னா வந்து ஒரு அனதர் லிவிங் சிவிலைசேஷன் இருந்து வந்ததா அப்படிங்கிற ஒரு நிறைய சூடோ டாபிக்ஸ்லாம் இருக்கு. நம்ம அதை எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல விவாதம் அந்த இந்த வீடியோல விலாவரியா பார்க்கலாம். ஸோ இந்த இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்ங்கிறது வந்து நம்மளோட இந்த சோலார் சிஸ்டம் ஃபேமிலில இருந்து இல்லாம வெளியில இருந்து வர ஏதாவது ஒரு விண்கல்லோ இல்லை எரிக்கல்லோ ஏதாவது ஒரு பிளானட்ஸோ அதெல்லாம் வந்து இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஷன் சொல்லலாம். விண்கல் எரிக்கல் தான் மோஸ்ட்லி, பிளானட்ஸ் வந்து ரிவால்வ் தான் ஆகும். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அப்போ வந்து ஏற்கனவே இந்த மாதிரி 2 இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் வந்து பெரிதா பேசப்பட்டது உலகத்துல. ஒன்னு வந்து ஒமாமுவா, இது வந்து 2017 வந்து இதோட ஃபர்ஸ்ட் பிக்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து இது பயங்கரமா வைரலான ஒரு ஒரு விஷயமா இருந்தது அந்த காலகட்டத்துல. அப்போ வந்து எல்லாரும் இது வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப், ஸ்பேஸ் கிராஃப்ட்னு வந்து இதை வந்து எல்லாரும் சொன்னாங்க. முக்கியமா யூஎஃப்ஓன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 2i அப்படிங்கிற ஒரு இன்னொரு இன்டர்ஸ்டெல்லார் வந்து ஆப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் தென்படுச்சு, 2a போரிசோவ். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து 2019 வாக்குல வந்து ஆகஸ்ட் டயத்துல வந்து இது கிட்டத்தட்ட ஒமாமுவா மாதிரியே இருக்கு. இது வந்து இது ஒரு வகையான ஒரு ஸ்பேஸ் ஷிப்ஸா இருக்குங்கிற ஒரு ஒரு வைராலிட்டி போச்சு. இது 2 ஸ்பேஸ் ஷிப்க்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும். பட் இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா அளவுல வந்து சின்னது. ஒமாமுவா பாத்தீங்கன்னா சில 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 2i போரிசோ பாத்தீங்கன்னா சில 800 மீட்டர்ல இருந்து சில கிலோமீட்டர். ஆனா இப்போ இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது, இது வந்து நாசா அபிஷியலா இல்லைனாலும் சில மற்ற ஸ்பேஸ் ஏஜென்சி, முக்கியமா ஜப்பானோட ஸ்பேஸ் ஏஜென்சி எல்லாம் இதை சில பிக்சர்ஸ் விட்டுருக்காங்க. பட் கிளியர் கட்டான பிக்சர் இன்னும் நமக்கு கிடைக்கல. நாசா தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இதை வந்து மார்ஸ்ல இருக்க ஜேம்ஸ் வெப்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு மார்ஸோட அந்த டெலஸ்கோப் தான் இதோட அந்த நியரஸ்ட் பாசிபிள் டெலஸ்கோப்பா இருக்கு. ஸோ அந்த சேட்டலைட்ல எடுக்கப்பட்ட பிக்சர் நாசாவோட கண்ட்ரோல தான் இருக்கு. அதுக்கு நாசா சொல்ற தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த ஃபண்ட்ஸ் அதிகமா இல்லாதனால நாசால சில ஆபரேஷன்ஸ்லாம் வந்து முடக்கப்பட்டிருக்காங்க. அதனால வந்து இந்த பிக்சர் வெளில வர்றதுக்கான தாமதம் இருக்கு. ஆனா நிறைய நபர்கள் சொல்ற கருத்து என்னன்னா, இது வந்து ஏலியன் பிக்சர், ஏலியனை கண்டுபிடிச்சனால அவங்க இப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, மறுபடியும் இந்த அட்லஸ் பத்தி நம்ம வருவோம். இதுல இன்னொரு வினோதமான விசித்திரமான விஷயம் என்னதுன்னா வந்து இதோட அந்த நான் கிராவிட்டி ஆக்சலரேஷன் ஒன்று சொல்றாங்க. அதாவது கிராவிட்டிக்கு எதிரான ஒரு ஆக்சலரேஷன் இருக்கு எல்லாத்துலயும். சோலார் சிஸ்டம் இந்த மில்கி வே கேலக்சில பாத்தீங்கன்னா எல்லா பிளானட்ஸும் எல்லா கோள்களும் பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் சுத்தும். பட் இதோட ட்ராஜெக்டரி, இதோட சுத்துற போற பாதை பாத்தீங்கன்னா வந்து கிளாக் வைஸா இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நான் கிராவிட்டிக்கு எதிராகவும் இருந்திருக்கு. ஸோ இது வந்து குறிப்பா சன்னு கிட்ட நெருங்கும் போது சன்னோட கிராவிட்டில இது இழுக்கப்பட்டிருக்கணும், இல்லைன்னா இதோட மாஸ் வந்து கம்மியாயிருக்கும். பட் இந்த மாதிரி எதுவுமே ஆறுதில்லை. இது வந்து பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா டெய்ல்னு சொல்லுவாங்க. டெய்ல்னா வால் பகுதி. எல்லா விண்கலுக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு போகும்போது பின்னாடி ஒரு கலர்ஃபுல்லா லைட் மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் அதுக்கு உள்ள இருக்கிற ஐஸ் எல்லாம் வந்து சூரியனை நெருங்கும் போது அது வேப்பர் ஆகுதுனால அது வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டெய்ல் மாதிரி ஒரு இதை கொடுக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், இந்த ஃபைட்டர் ஜெட் இல்லைன்னா ஏதாவது வந்து ஒரு பெரிய ஏர்கிராஃப்ட் வந்து லாங் ஹை ஆல்டிடியூட்ல பறக்கும்போது உங்களுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கும் புகை மாதிரி போகும். ஸோ அதோட எஃபெக்ட் தான் அது காரணம். பட் இதுக்கு வந்து டெய்ல் வந்து குறைவா இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாம டெய்ல் ஒரு சில இடத்துல இல்லாம இருந்தது வந்து ஒரு பெரிய டிபேட்ஸ் வந்து ஏற்படுத்தியிருக்கு. 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா வந்து இதோட அந்த ஸ்பீட் மணிக்கு 62 கிலோமீட்டர், மணிக்கு இல்ல ஒரு நொடிக்கு 62 கிலோமீட்டர் வேகத்துல வந்து இது போயிருக்கு. அது அவர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல. அது இவ்வளோ பெரிய சைஸ், கிட்டத்தட்ட 5ல இருந்து 8 கிலோமீட்டர் அகலம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மேன்ஹாட்டன் நகரத்துக்கு இணையான ஒரு சைஸ்ல அவ்வளவு வேகமா ஒரு 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 ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் அளவு போக முடியுமாங்கிறது வந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய கேள்வியா வந்து வைக்கிறாங்க. 5வது விஷயம், முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இலான் மஸ்க் சொன்ன ஒரு வார்த்தை தான். இலான் மஸ்க்ல நிறைய நபர்கள் சொல்றாங்க. பொதுவா எல்லா ஒரு ஆஸ்ட்ராய்டு காமர்ஸ்ல பாத்தீங்கன்னா கொபால்ட்டோட கண்டென்ட் தான் அதிகமா இருக்குமே தவிர நிக்கல் வந்து கம்மியா இருக்கும். பட் இந்த ஆஸ்ட்ராய்ட்ல பார்த்தோன்னா நிக்கல்ஸோட கண்டென்ட் அதிகமா இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு விஷயத்துல தான் இருக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் வச்சிருக்கோம், நம்ம அயன் இருக்கிறதுனால இங்க நிக்கல் கண்டென்ட் அதிகமா இருக்கும். பட் இது வந்து ஒரு வெளியில இருக்கிற ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ல வந்து அப்படி இருக்காது.
இது நிக்கல் அதிகமா இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னொரு சந்தேகத்தை இருக்குது. ஸோ இந்த 5 கேள்விகள் வந்து ஆஸ்ட்ரோனமர் வந்து விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள், ஆஸ்ட்ரோனமர் அப்புறம் வந்து விஞ்ஞானிகள் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு அ குழப்பமா இருக்கு. 6வதா இன்னொரு ஒரு விஷயம் சொல்றாங்க. பட் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் எடுத்துக்கிறதா இல்லையான்னு உங்களுக்கே சொல்றேன். 1972ல ஒஹாயோல இருக்க ஒரு ரேடியோ டெலிஸ்கோப்ல வந்து ஒரு சிக்னல் வந்து கேப்சர் பண்றாங்க. இது வந்து ரொம்ப வினோதமா சிக்னலா இருந்திருக்கு. இது யார் அனுப்பிச்சிருக்கா? எங்க இருந்து வந்திருக்கு? எதுவுமே தெரியல. பட் ஒரு குறுகிய நேரத்துக்கு இது இருந்திருக்கு. அந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா வந்து வாவ் சிக்னல்னு சொல்லுவாங்க. இது வந்து வேற்று கிரகமா, இல்ல வெளியோட்ட பாதையில இருந்து வந்தா, இல்ல ஏதாவது ஒரு ஸ்டார் வெடிச்சு அதுலருந்து எமிட் ஆன சிக்னலா, இல்ல ரேடியேஷனா எந்த ஒரு இதுவுமே தெரியல. பட் இதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ரீசென்ட்டா கண்டுபிடிச்ச 3A அட்லஸ் வந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த சிக்னல் வந்த டைரக்ஷன்ல வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 டிகிரி விலகி அந்த டைரக்ஷன்ல தான் வந்ததுனால, இது வந்து ஒரு ஃபியூச்சர் ஒரு சிவிலைசேஷனுக்கு வந்து ஒரு உதாரணமா தான் இது வந்து எல்லாரும் பேசப்படுறாங்க. இது வந்து ஒரு வேற்று கிரக ஜீவராசியா தான் இருக்கணும். இது வந்து ஒரு யுஎஃப்ஓ, இது வந்து ஒரு அன்ஐடென்டிஃபைங் ஃப்ளை ஆப்ஜெக்ட் இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. பட் எப்படி ஒரு 5, 8 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்போ ஒரு விஷயம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, எப்படி இருக்க முடியுங்கிற ஒரு சாத்தியக்கூறே கிடையாது. பட் ஒரு ஃபியூச்சர் சிவிலைசேஷனா இருக்கலாம். இன்னையில இருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து என்ன மாரி யோசிப்பாங்க. அந்த மாரி வேற கிரகத்துல இருக்கலாம். ஸோ நம்மளோட 10,000, 20,000, 30,000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்கிற ஒரு கிரகம் கூட இருக்கலாம். ஸோ இத பத்தின ஒரு ஆராய்ச்சி இன்னும் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல நெறைய பேர் நெறைய கருத்துக்கள் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத வந்து மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.